கோவில்பட்டி அருகே மதுபோதையில் நீர்த்தொட்டி மீது ஏறி ஹெல்மெட் அணிந்து கொண்டு வாலிபர் ரகளையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வடக்கு தெட்டக்குளத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மகன் ஜோதி. இவர் தாய் தந்தையுடன் வசித்து வந்த நிலையில் கஞ்சா மது பழக்கத்திற்கு அடிமையாகி பெற்றோரிடம் தகராறு செய்துவிட்டு விநாயகர் சதுர்த்தியொட்டி தன் சொந்த ஊரான வடக்கு திட்டக்குளத்திற்கு வந்த நிலையில் இன்று காலை திடீரென லிங்கம்பட்டி திட்டக்குளம் சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் செல்வோரிடம் தகராறு செய்துள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த போலீசாரிடம் தகராறு செய்து அவர் அணிந்து வந்த ஹெல்மெட்டை பறித்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார். சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பட்டி தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறங்குமாறு அறிவித்தனர். கீழே இறங்க மறுத்து தீயணைப்பு வாகனம் மற்றும் அதிகாரிகள் மீது கல் வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.